நீங்க புகழை குறித்து கேட்டீங்க, அதுக்கு ஒரு ஆதாரப்பூர்வமான ஒரு செய்தி அங்கிட்டு இருக்கு. எங்க பண்ருட்டி வட்டத்துல ஒரு 100 ஏக்கர் பஞ்சமி நிலம். அந்த பஞ்சமி நிலத்தை ஒரு காலத்தில் ஒரு பணக்கார நிறுவனம் அந்த மக்களிடம் உங்களுக்கு வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை தருகிறேன் என்று அந்த மக்களிடம் வாங்கி ஒரு இண்டஸ்ட்ரி தொடங்குறாங்க. கொஞ்ச நாள் பிறகு அந்த இண்டஸ்ட்ரியில மஞ்சள் நோட்டீஸ் விட்டுட்டு அந்த கம்பெனியை மூடிடுறாங்க. இப்ப ரியல் எஸ்டேட் பூமாயி போச்சு. ஒரு ஏக்கர் குறைந்தபட்சம் 10 கோடி ரூபாய் போகுது. இப்ப 100 ஏக்கர் 10 கோடி 1000 கோடி ரூபாய் மதிப்பு. இது 30 ஆண்டு காலமா இது பஞ்சமி நிலம். மீண்டும் அந்த மக்களுக்கு குடிசை மாற்றி வாரியத்தின் விடாது வீடு கட்டி கொடுங்க, இல்ல வேற தொழிற்கூடங்கள் அமைச்சு அவங்களுக்கு வேலை கொடுங்க அப்படின்னு நான் போராடி வரேன். கடந்த திமுக ஆட்சியில நான் சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து நான் தடுத்து நிறுத்தி வச்சிருந்தேன். ஊழலை ஒழிக்கிற அப்படின்னு சொன்ன இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா, சென்னையில் இருக்கிற ஒரு அடிஷனல் ஐஜி என்று சொல்லக்கூடியவர்களுடைய ஆலோசனையோடு சில அமைச்சர்களுடைய தலையீட்டோடு அந்த 100 ஏக்கரும் தற்போது பிளாட்டாக மாற்றி விற்பனை செய்வதற்கு 30 ஆண்டு காலமாக அந்த மக்களை திரட்டி போராடி தடுத்து வைத்திருந்த அந்த இடத்தை நேற்றைய தினம் ஊழல் செய்ய தொடங்கியிருக்கிறார்கள். அதுக்கு பிக்சேஷன் ரேட் பிக்சேஷன் பண்ணி அதை பிளாட் போட்டு விற்கிறதுக்கான முயற்சியில இந்த புதிய அரசு அந்த தனியார் பிரைவேட் முதலாளிக்கு ஆதரவாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப அதுக்கான கவன ஈர்ப்பு ஒத்திவைப்பு தீர்மானம் அந்த கடிதம் எல்லாமே இருக்கு. நீங்க பாருங்க, அதுல இந்த நிலம் இதுவரை இந்த மாதிரி தாழ்த்தப்பட்ட மக்கள் தானது 1926 டேட்டாஸ் நான் எடுத்திருக்கிறேன். என் கையில இருக்கு. நீங்க பத்திரிகைக்காரங்க ஜூம் பண்ணிடணும்னா போடுங்க. இது அப்ப இருந்த அந்த தாசில்தார் கொடுத்திருக்கிறார், பண்ருட்டி தாசில்தார் என்கிட்ட இருக்கு. இது பஞ்சமி நிலம் தான் அப்படின்றது. இதை விற்கவோ வாங்கவோ கூடாது அப்படின்னு அவர் கொடுத்திருக்கிறார். ஓகே. ஆனா இன்னைக்கு இது ரியல் எஸ்டேட் வணிகமாக மாற்றப்பட்டா அப்ப இது அந்த பத்திரப்பதிவு துறையில ஊழல் நடந்ததா இல்லையா? அப்ப இந்த ஏழை மக்களுக்கு சொந்தமான தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சொந்தமான இந்த பஞ்சமி நிலத்தை யாருக்கா ஒருத்தருக்கு அனுப்புறேன். அப்ப இதை குறித்து நான் இந்த நாட்டுடைய நேற்றைய தினம் இந்த நாட்டுடைய இந்த துறையினுடைய செயலாளர் திரு குமரகுருபரன் ஐஏஎஸ் அவர்கள் தொடர்பு கொண்டு இந்த மாதிரி இது பஞ்சமி நிலம், இது தாசில்தார் சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறாரு. இதை ரியல் எஸ்டேட்டா வணிகமாக மாற்றுவதற்கு பெரும் கார்பரேட் முதலாளிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். தாங்கள் தலையிட்டு இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நான் வேண்டுகோள் வைத்திருக்கிறேன். ஒரு துறையின் செயலாளர். ஆனா இவரையும் மீறி நேற்றைய தினம் அந்த பிக்சேஷன் என்று சொல்லக்கூடிய டிஐஜி அண்ட் டிஆர் செஞ்சிருக்காங்க. அவங்கள தொடர்பு கொண்டு கேட்டபோது மேலிடத்து உத்தரவுன்றாங்க. அப்ப பஞ்சமி நிலத்தை பிளாட் போட்டு விற்பதற்கு எந்த மேலிடம் அனுமதித்தது? மாண்புமிகு ஊழலை ஒழிக்க வந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் அல்லது பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் இதற்கு பதில் சொல்வாரா? என்னுடைய கேள்வி. பழனி கோயில்